அதுக்கு எங்கள் அத்தை காயெல்லாம் கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா அடுப்பில் வந்து இன்றைக்கி வந்து மண் பானையில் வந்து சாம்பார் செய்கிறாங்க. பருப்பு வந்து வெந்துக்கிட்டு இருக்கு. இந்த பருப்பெல்லாம் வேகிற கேப்பில் வந்து நம்ம வந்து நேச்சரை பார்த்துடலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பசுமையாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே வந்து சுற்றி தென்னை மரம் தான் அதிகமாக இருக்கும், ப்ளஸ் பலாமரமும். இந்த பலாமரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பலா காய் தொங்கிட்டு இருக்கு பாருங்கள். இங்கே வந்து பலாமரம் வந்து ஃபேமஸ், ப்ளஸ் தென்னை மரமும் ஃபேமஸ். பாருங்கள் சுற்றி தென்னை மரம் தான் இருக்கும். இங்கே ஆயிரக்கணக்கில் தென்னை மரங்கள் வந்து இருக்குது. இங்கே வந்து இந்த ஊரில் வந்து தென்னை மரம் வந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க நல்லா. தேங்காய், தென்னை மரத்தில் உள்ள எல்லாமே வந்து இங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து இது எந்த ஊராக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கெஸ் பண்ணிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து தாளிக்க போகிறீங்களா? ஓகே ஓகே. திருப்பி மஞ்சட்டி அடுப்பில் வச்சிட்டாங்க. இப்போ வந்து சாம்பாருக்கு தாளிக்க போகிறாங்க. பருப்பு நல்லா வெந்துருச்சு. வந்து எண்ணெய் ஊற்றிருக்காங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் தாளிப்பழகம்லாம் போடுவாங்க. கடுகு போட்டாங்க. கடுகு மட்டும்தான் போட்டிங்க, வேறு என்ன போட்டிங்க? கடுகு மட்டும். ஓகே. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை போடுவாங்க. வெங்காயத்தை போட்டாங்க. சின்ன வெங்காயம் தான் சாம்பாருக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் சின்ன வெங்காயம் போட்டிருக்காங்க. அடுத்து கருவேப்பிலை போட்டாங்க. பருப்பு தண்ணியில் வந்து உப்பும் மல்லித்தூளும் போட்டிருக்காங்க. வேறு என்ன போட்டிங்க தான்? ஓகே, மல்லித்தூளும் உப்பும் போட்டிருக்காங்க. அதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கிறாங்க. இப்போ நல்லா கிளறி விடுறாங்க. அடுத்து பச்சை மிளகா போட்டாங்க. இப்போ நல்லா கிளறி விடுறாங்க. பச்சை மிளகா வந்து நிறைய போட்டால் குழம்பு டேஸ்ட்டாக இருக்குமா, அதனால். உரைக்காதா சாம்பார் இவ்வளோ பச்சை மிளகா போடுறீங்களே? பச்சை மிளகா 5 மிளகா தானே. ஓகே. அடுத்து தக்காளி 2 தக்காளியை வந்து கட் பண்ணி போட்டிருக்காங்க. அந்த மண் பானையில் வைக்கும்போதே அந்த ஸ்மெல் அவ்வளோ நல்லா வாசம் நல்லா வருது. நல்லா தக்காளி மசி வைக்கிறாங்க.
இப்போ வந்து பருப்பு தண்ணியை எடுத்து ஊற்றிட்டாங்க. நல்லா கிளறி விடுறாங்க. இப்போது கட் பண்ணி வச்ச காய்கறிகள்லாம் போட்டுக்கிறாங்க. முள்ளங்கி, முருங்கைக்காய், பீன்ஸ், கேரட், கத்திரிக்காய் 5 வகையான காய்களை வந்து கட் பண்ணி சாம்பாரில் சேர்த்துக்கிறாங்க. காய் நிறைய ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் வில்லேஜ் ஸ்டைல் சாம்பார். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, see you in next vlog.